அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் எங்களுடைய அழைப்பை கேட்டு வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். முதலாவது இப்பொழுது இறைவேண்டல் செய்து நாம் இந்த கூடுகையை ஆரம்பிப்போம். கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, தோத்தரிக்கிறோம். அருமையான பொய்பிஏ பொறுப்பாளர்களுக்காக, அதில் உறுப்பினர்களாக இருந்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த முதலூர் கிராமத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக அர்ப்பணிப்போடு நடத்தப்படுகின்ற இந்த வகுப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதற்காக உங்களுடைய பிள்ளைகள் படுகிற பிரயாசங்கள், இதற்காக செலவிடுகிற செலவினங்கள், இதற்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுகிற நேரங்கள், இதற்குரிய பலனை எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு பரத்தில் இருந்து அருளி செய்யும்படியா ஜெபித்துக் கொள்கிறோம். இங்கே வந்து கற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மிக சிறப்பான முறையில ஆண்டவரை கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரை அந்த குரூப் 2 எக்ஸாம்ல நல்ல முறையிலே தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல ஒரு பணிக்கு செல்லவும் ஆண்டவர் அருள் புரியும்படியா ஜெபித்துக் கொள்கிறோம். இங்கே கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கற்றுக்கொள்கிற உடைய பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு அதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கற்பித்தார். ஆண்டவரே, இந்த வகுப்புகள் எந்த தடையுமின்றி மிக மிக நேர்த்தியாக இந்த இடத்துல நடைபெற ஆவியானவர் அன்புரிய, இன்னும் அநேக பேர் இந்த வகுப்பிலே வந்து பங்கு பெற்று பயனடைய ஆண்டவர் அன்புரிவீராக. இயேசுவின் மூலமா வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய சேகர தலைவர் ஐயா அருட்திரு ஸ்ரீ ஜெகத்ரையா அவர்களை உங்களுடைய யாவருடைய சார்பாக அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இன்னும் நம்முடைய ஒய்பிஏ டியூட்டர்ஸ் கிளாஸ் நடத்துகிற சகோதரர்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். எங்களுடைய அழைப்பிதழை ஏற்று வரவை தந்திருக்கிற நம்முடைய ரெகுலரா நம்முடைய மாணவர்கள், இன்னும் புதிதாக வந்திருக்கவங்க எல்லாரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். ஐயா பற்றி சொல்லணும் அப்படின்னா, அறிஞர் அண்ணா ஒரு முறை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். ஒரு ஐயா வந்து எங்களுக்கு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே எனக்கு பர்சனலாக தெரியும், ஊக்குவிக்கிறதுல ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நபர்னு சொல்லலாம். ஏனென்றால் திருச்சபை செய்ய வேண்டிய காரியம் வெறுமனே இறைப்பணி மாத்திரம் கிடையாது, அதோடு சேர்ந்து சமூக பணியும் திருச்சபை என்ன பண்ணணும், செய்யணும். ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் டுவர்ட் த சொசைட்டி. வெறுமனே ஆண்டவருடைய வசனத்தை போதிப்பது மாத்திரம் அல்ல, அது ரொம்ப முக்கியம். அதோடு சேர்ந்து நம்ம செய்ய முடிந்த உதவிகளை செய்யணுங்கிறதுல ஐயா எப்பவுமே ரொம்ப உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. அதுக்கான சாட்சிகள் நான் கண்கூடா பார்த்தது உண்டு. இந்த நாளிலும் அவங்க நம்மோட இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டுமாக நான் உங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிறது வெறுமனே குறிப்பா குரூப்புக்காக இருந்தாலும் கூட அதோடு சேர்த்து நிறைய எக்ஸாம்ஸ் பத்தி சொல்லுவாங்க. ஒருவேளை டெட்டு மட்டும் பாஸ் ஆகலாம் போகலாம் அப்படிலாம் நிறைய பேருடைய மனநிலை இருக்கும். அப்படி இல்லாம இப்ப தருகிற அட்வைஸ் எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய தனிப்பட்ட இடத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நேரத்தில் கூட முதலாவதாக அரவிந்த் அண்ணன் வந்து ஒரு சில வார்த்தைகளை நமக்கு சொல்லுவார்கள். அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கடந்த 5-6 வருடமாக நம்மோடு இந்த போட்டித் தேர்வு வகுப்பு எடுப்பதிலே ஒரு உறுதுணையாக நிற்கிற ஒரு தூண் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதோடு சேர்த்து கிளாஸ் எடுக்கிறதுலையும் சரி, எல்லா விஷயத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது, சிலபஸ் ட்ரெயின் வந்து எல்லாருக்குமே அன்னை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. இப்போ வந்து அன்னை திருச்செந்தூர்ல இருக்கிற ஐடிஐல வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில கமிஷனோட சேர்ந்து ஒரே ஆபீஸ்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப் 2 பாஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்க. இப்போ அன்னை வந்து ஒரு சில வார்த்தைகளை நமக்கு சொல்லுவோம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். எல்லாரும் குரூப் 2 நோட்டிபிகேஷன் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு திரும்ப எல்லாரும் ரீஸ்டார்ட் பண்ண வந்திருப்பீங்க. இதுல நிறைய பேர் ஃபேஸ் ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபேஸ் இருக்கு, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க திரும்ப வந்திருக்கீங்க. குரூப் 2 அதாவது ஆக்சுவலா நான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது குரூப் 4க்கு தான் நான் எய்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். குரூப் 4 தான் ஆக்சுவலா படிக்க ஆரம்பிச்சது. ஆனா என்ன ஆச்சுன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதுனது என்னதுதான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தான் எழுதணும். 2022 எழுதினேன்.
ப்ரிலிம்ஸ் எழுதி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜேர்னி. ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு வந்து ஒரு 1 இயர் கேப் ஆச்சு. மெயின்ஸ்ல இருந்து ரிசல்ட்டுக்கு ஒரு 1 இயர், கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் என்ன பண்ணோம்னா அந்த குரூப் 2 ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் வந்து எக்ஸாம் ரிலேட்டடான இதுக்காக உள்ள போக நான் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, நான் குரூப் 2 படிக்கும்போது பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எழுதிட்டேன். ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட கேப் ஆகுது. அந்த கேப்ல வந்து குரூப் 4 எழுதிட்டு சென்னை போயிட்டேன். ஏன்னா இங்க வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு சென்னை ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமும் மெயின்ஸுக்கு வந்து என்ன பண்ணா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்காம இருந்தது. ஏன்னா நான் ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்ல உங்களை போய் சேர்ந்தேன். அங்க வந்து ஃபுல்லா வந்து மணி ஓரியன்ட் தான். ஆனா நம்ம இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா மணி பேஸ்டே கிடையாது. ஒரு சுத்தமா என்ன பண்றது கிடையாது, அமௌண்ட் யார்கிட்டயும் கலெக்ட் பண்றது கிடையாது. எல்லாமே என்னதுதான் காட்ஸ் கிரேஸ்ல இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட்டோட போயிட்டு இருக்கு. அங்க போனோம்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 18,000 அமௌண்ட் என்ன பண்ணேன், பே பண்ணிட்டு அங்க ஒரு 6 டெஸ்ட் வச்சாங்க மெயின்ஸ். அதாவது நான் மெயின்ஸ் எழுதும் போது வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப். இப்ப வந்து குரூப் 2A வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் இல்லையா, அப்போ வந்து டெஸ்கிரிப்டிவ் 300 மார்க்ஸுக்கு எழுதணும் ஃபுல்லா. டெஸ்கிரிப்டிவா எழுதணும். அங்க போய் எனக்கு ரிட்டர்ன் பிராக்டிஸ்க்காக தான் நான் போய் சேர்ந்தேன். ஆனா அங்க 6 டெஸ்ட் வச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, திரும்ப நீங்க இந்த பேட்சுக்கு மறுபடியும் ஒரு 6,000 ரூபாய் பே பண்ணணும். இது வந்து நாங்க வந்து காமனா எல்லார்கிட்டயும் வாங்குற அமௌண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தா அங்க எனக்கு அந்த என்விரான்மெண்ட்டும் செட் ஆகல. திரும்ப என்ன பண்ணிட்டேன், அங்க இருந்து அதை பிக் பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்துட்டு திரும்ப ஒரு நம்ம OPLயே இருந்துட்டு இங்கே கிளாஸஸ் மட்டும் எடுத்துட்டு மீன்வைல் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். மெயின்ஸ் எழுதியாச்சு. மெயின்ஸ் எழுதினதுக்கு அப்புறமும் திரும்ப மறுபடியும் என்ன பண்ணிட்டேன்னா சென்னை போயாச்சு. ஏன்னா இங்க வந்து எனக்கு அப்போ ஒரு 28 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏஜ் 28, 7 or 8 ஆயிருந்தது. ஸோ அந்த ஏஜ்ல வந்து வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ஆம்பளை பையனை வீட்டுல வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணும், வேலைக்கு போகணும், ஃபேமிலியை பார்க்கணும், எக்கனாமிக்கலா என்ன பண்ணும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் வீட்டுல ப்ரெஷர் இருந்தனால என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் சென்னை போயிட்டேன். அங்க போய் திரும்ப மறுபடியும் ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணேன், லைட்டா அப்படியே கிளாஸஸும் எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு அதே டைம்ல என்ன பண்ணேன், ஏன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாமோட என்ன பண்ண முடியாது, பிட் பண்ண முடியாது. அப்படிதானே குரூப் 4 எழுதி இருக்கேன். ஆனா பார்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா 165 போட்டிருந்தேன், கட் ஆஃப் 167 வந்துச்சு அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்ல குரூப் 4 கிடைக்கல. அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணணும், வேற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா என்ன பண்ண முடியாது, ஃபேமிலி கிட்டயும் நம்ம போய் சப்போர்ட் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னையில போய் என்ன பண்ணேன், ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்லயும் ஜாயின் பண்ணி அங்க கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு நைட் டைம்ல என்ன பண்ணா ரேபிட்டோ ஓட்டுவேன். பகல் டைம்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு சென்னையிலே படிச்சு அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தனால எனக்கு சென்னை ஏரியா கொஞ்சம் தெரியும். அதனால என்ன பண்ணேன், சென்னையில போய் அப்படியே என்னுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு என்னாச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. ஏன்னா அப்ப நம்ம போட்ட அந்த எஃபோர்ட், நம்ம அந்த பட்ட கஷ்டம் எல்லாமே என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருப்பார் இல்லையா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் இல்லையா. அப்போ நம்ம விதைச்ச அந்த விதையை என்ன பண்ணாரு, ஆண்டவர் அறுவடைக்கு கொண்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில என்ன பண்ணோம், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதே சுச்சுவேஷன்ல இப்ப உங்கள நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா. நிறைய பேர் என்ன பண்ணலாம், ஃபேமிலியை பார்த்துக்கிட்டே படிப்பீங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு படிக்கிறவங்க இருப்பீங்க, குழந்தைகளை வச்சுட்டு படிக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லுங்கிறதுக்காக சொன்னேன், சரியா. ஸோ இப்போ குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 ஸ்டேஜ் இருக்கு, சரியா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ப்ரிலிம்ஸ்ல வந்து என்னதுதான் அப்ஜெக்டிவ் தான். மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு எப்படி எடுப்பாங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு 840 போஸ்ட் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரேஷியோல செலக்ட் பண்ணி அதுல டாப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, குரூப் 2 2A ரெண்டுக்குமே அவங்க என்னவா இருப்பாங்க, எலிஜிபிள், சரியா. குரூப் 2 போஸ்ட் எத்தனை போட்டிருக்காங்க, 42 நினைக்கிறேன், அப்படிதானே. 42 போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ 42 அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த குரூப் 2 போஸ்ட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா பே லெவல் வந்து அதிகமா இருக்கும். பே லெவல் வந்து 18 வரைக்கும் அதுல இருக்கு. 18னா இப்ப நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல வந்து சூப்பர்டென்ட் கேடருக்கு அந்த பே லெவல். ஸோ கிட்டத்தட்ட சூப்பர்டென்ட் லெவலுக்கு உண்டான பே லெவல், ஆபீசர் கேடருக்கு உண்டான பே லெவல்ல என்னது இருக்கு, குரூப் 2ல இருக்கு. ஸோ அதுல நிறைய போஸ்ட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்னு ஒரு போஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல எப்படி சொல்ற ஒரு ஆபீசர் கேடர்ல உள்ள போஸ்ட். அதெல்லாமே குரூப் 2ல வச்சிருக்காங்க. குரூப் 2ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் வந்து எப்படி எழுதுவீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் தான். இப்போ 2Aக்கு என்னது அப்ஜெக்டிவ், அந்த ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு. ப்ரிலிம்ஸ் வந்து எல்லாருக்குமே காமன் தான். காமன் என்னது, தமிழ்ல வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணுவீங்க, 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. அடுத்தது ஜிகேல எத்தனை கொஸ்டின், 75 கொஸ்டின். ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல வந்து 25 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலா 200 கொஸ்டின்ஸ். அதுல 300 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படிதானே 1.5 மார்க் ஃபார் ஈச் கொஸ்டின்ஸுங்கும் போது 300 மார்க்ஸ் வந்துடும். ஸோ அதுல நீங்க எடுக்கிற கட் ஆஃப் வச்சு என்ன பண்ணுவாங்க,
உங்களை மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. மெயின்ஸுக்கு நீங்க போகும்போது மெயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் குரூப் 2ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா 2A என்ன பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா செலக்ட் ஆயிருப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து பேட்டர்ன் அதுதான். முன்னாடி வந்து 2 தனியா 2A தனியா இருந்துச்சு. இப்போ என்னது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 and 2A தான். சோ இதுல நீங்க செலக்ட் ஆகும்போது மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன பேட்டர்ன்ல வரும்னா இதுதான் உங்களுக்கு சிலபஸ். மெயின்ஸுக்கு யூனிட் 1 2 3 4 5 6 7 இதுல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இல்லையா, இதுதான் சிலபஸ். இந்த சிலபஸ் வைஸா தான் வரும். ஆக்சுவலா இந்த சிலபஸ்ல இதே சிலபஸ் அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 2A மெயின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் தமிழ் சொசைட்டி இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு யூனிட்டா கொடுத்துருப்பாங்க. எதுக்கு, குரூப் 2A மெயின்ஸுக்கு. சரியா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூ எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கம்பைன் பண்ணி குரூப் 2A மெயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் தனியா இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க தனியா கொடுத்துருப்பாங்க. ஸோ டாபிக் உங்களுக்கு இதுதான். அப்புறம் ஜியாகிரபி டாபிக் வந்து இதே இந்த 7 டாபிக் தான். இதுதான் உங்களுக்கு நீங்க எதுலயும் படிக்க போறீங்க. ப்ரிலிம்ஸ்லயும் இதே தான் படிப்பீங்க. கரெக்டா, ப்ரிலிம்ஸ்லயும் பெருசா எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. எல்லாமே வித் ரெஃபரன்ஸ் டு என்னது, தமிழ்நாடு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து காமனா கொடுத்திருப்பான். இப்ப எல்லாமே வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அந்த சிலபஸ் எடுத்து பாருங்க. ஹிஸ்டரி வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு கொடுத்திருப்பான். தமிழ் சொசைட்டினால என்னதான் நம்ம தமிழ் மக்கள் பத்தி படிக்கிறது தான். அடுத்தது சோசியல் இஷ்யூ என்னன்னு சொல்லியிருப்பான். எக்கனாமிக் அண்ட் சோசியல் இஷ்யூ வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு கொடுத்திருப்பான். அதெல்லாம் என்னது 2A கூடாது. அதாவது 2 உள்ளதும் 2A கூடாது என்னதான் காமன் தான். அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா 2 வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், அது டிஸ்கிரிப்டிவ் டைப். என்ன பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எழுதணும், 3 மணி நேரத்துல 300 மார்க்குக்கு எழுதுற பிராக்டிஸ்னா கஷ்டம் நம்ம நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. நீங்க இந்த டாபிக் வந்து கிளியரா படிச்சீங்கனாலே உங்களுக்கு 2க்கும் அதே தான், 2A மெயின்ஸுக்கும் அதே தான். அப்ப என்ன பண்ண போறீங்க, ஒரு டாபிக் படிச்சா 2 எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க டாப் ரேங்க்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி, 2 இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் டைப்பா எழுதி குரூப் 2க்கும் நீங்க என்னதான் செலக்ட் ஆகலாம். அதே சமயத்துல குரூப் 3க்கு போகலாம். இன்னொரு இதுல ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னா, குரூப் 2ல வந்து நான் எக்ஸாம் எழுதுற டைம்ல வந்து குரூப் 2 போஸ்ட் வந்து இன்டர்வியூ போஸ்ட். அது முடிச்சுட்டு திரும்ப இன்டர்வியூ மார்க் ஆட் பண்ணி அதை வச்சுதான் உங்களுக்கு ஓவரால் கன்சல்டேட்டட் ரேங்க் போடுவாங்க. ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ எல்லாமே நான் இன்டர்வியூ தான். குரூப் 2 2A ரெண்டுமே தான் நான் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ பிரச்சனை கிடையாது. டிஸ்கிரிப்டிவ்ல எழுத போறீங்க, 2A என்ன பண்ண போறீங்க, அப்ஜெக்டிவ் டைப்ல எழுத போறீங்க. ரெண்டுமே செலக்ட் ஆயிட்டீங்கன்னா என்னது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரெண்டுல எந்த போஸ்ட் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி எடுக்கலாம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க செலக்ட் ஆயிருந்தாங்க. நான் பவானி சாகர் ட்ரைனிங் போயிருந்தப்போ ஒரு பையன் 2 எழுதிருந்தாரு, 2A எழுதிருந்தாரு, ரெண்டுமே என்ன இருந்தாரு செலக்ட் ஆயிருந்தாரு. அவர் திரும்ப 2ல வேற ஒரு டிபார்ட்மெண்ட், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு, நம்ம முன்னாடிதான் இருக்கு. நம்ம தான் என்ன பண்ணோம், அதை யூஸ் பண்ணோம். சோ அவங்க சிலபஸ் வந்து இதுதான். சோ இதுதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிரிலிம்ஸ்லயும் இதே சிலபஸ் இருக்கும். அததான் உங்களுக்கு இன்னைக்கு டெஸ்ட் ஷெட்யூல் கொடுப்பாங்க. அதுலயும் என்ன பண்ணிருப்பாங்க, அதாவது பிரிலிம்ஸ் சிலபஸ் படி அது கொடுத்துருப்பாங்க. பட் சேம் சிலபஸ் தான் உங்களுக்கு எங்கேயும் வரப்போகுது, மெயின்ஸ்லயும் வரப்போகுது. கூட வந்து என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்ட்ராவா மெயின்ஸ்லயே எஃபோர்ட் போட போறீங்க. சரியா, அதனால என்ன பண்ணுங்கன்னா இப்ப பிரிலிம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே மட்டும் ப்ரிப்பேர் சொன்னாங்க. மெயின்ஸுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு அந்த டாபிக் படிக்கிறீங்க. எக்கனாமிக்னா எக்கனாமிக் ரிலேட்டடான இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5ஆண்டு திட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5ஆண்டு திட்டத்தை வந்து நீங்க டிஸ்கிரிப்டிவா கொடுத்தாலும் உங்களுக்கு எழுத தெரியும். புரியுதா? இப்ப வந்து முதல் 5ஆண்டு திட்டம்னா இந்த இயர் மட்டும் அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுவும் அதோட இலக்கு மட்டும் படிச்சீங்க அப்படின்னா என்னது, அது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் யூஸ் ஆகும். ஆனா டிஸ்கிரிப்டிவ்னா அதோடைய மாடல் என்ன, அதோடைய என்ன இலக்கு வச்சாங்க, எவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ணாங்க, எது அதாவது அதோடைய டார்கெட் ஆக்சுவலா என்னது, கனரக தொழிற்சாலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா வேளாண்மை ரிலேட்டடான அந்த டார்கெட்டோட வச்சு படிச்சீங்கன்னா என்ன பண்ணலாம், மெயின்ஸ்க்கு அது யூஸ் ஆகிடும். நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் அந்த மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் கேள்வி என்ன சொல்லுவாங்கன்னா 4 தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சிங்கிள் ஸ்டேஜ் தானே, 4 எழுதுனோமா டக்குன்னு ஒரே ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதிட்டு மார்க் வந்துச்சா ரிசல்ட் வந்துச்சு பாஸ் பண்ணோம் போய் போஸ்டிங் எடுத்துக்கலாம் பார்ப்பாங்க. ஆனா உண்மையாலுமே அதுக்கு இருக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க குரூப் 4 கேடர்ல இருந்து குரூப் 2A கேடருக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் என்ன ஆகும், வீணாகும். ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் கேடர், ஜூனியர் அசிஸ்டன்ட் எங்க டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து அசிஸ்டன்ட்டுக்கு வர கிட்டத்தட்ட 6 years ஆகுது, 5 to 6 years ஆகுது. அப்போ நீங்க அந்த 6 வருஷத்தை என்ன பண்ணலாம், பைபாஸ் பண்ணி குரூப் 2A போகும்போது அசிஸ்டன்ட் ஆயிடலாம். இல்ல அதுக்கு மேல உள்ள கேடரே நீங்க போகலாம். இப்போ 2ல செலக்ட் ஆகிறீங்க என்ன பண்ணலாம், ஆபீசர் கேடருக்கு போயிடலாம். அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இன்னொன்னு என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு மைண்ட செட் பண்ணிருக்கேன். நான் வந்து என்ன பண்ண போறேன், 2வும் கிளியர் பண்ண போறேன், 2Aவும் கிளியர் பண்ண போறேன். ரெண்டுமே என்னதான் எனக்கு நமக்கு தகுதி இருக்கு தானே. நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம்னா என்னது உண்டு, நமக்கு கண்டிப்பா தகுதி உண்டு. அப்போ நீங்க முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க. பேருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்,
நீங்க என்ன போஸ்ட் எடுக்க போறீங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் ஆக்சுவலா அதை ஃபாலோ பண்ணுவேன். ஒவ்வொரு எக்ஸாம் எடுத்துக்கிறோம், நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மைண்ட் செட் உட்காந்துட்டேன்னா என் பேர் போட்டு என்ன பண்ணிடுவேன், பின்னாடி வந்து எனக்கு இந்த போஸ்ட் வேணும். நான் ஆக்சுவலா குரூப் எழுதிருந்தப்போ நான் பின்னாடி என்ன போஸ்ட் வச்சிருந்தேன் அப்படின்னா சப் ரெஜிஸ்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஸோ சப் ரெஜிஸ்டர் போட்டு வச்சிருந்தேன். ஆனா என்ன பண்ண முடியல, ஆக முடியல. அடுத்த குரூப் வரும்போது என்ன பண்ணணும், திரும்ப நீங்க உங்க பேர் எழுதிட்டு அது பின்னாடி என்ன பண்ணிக்கீங்க, இப்போ உள்ள கரண்ட் போஸ்ட் இருக்கு இல்லையா, என்னென்ன வேகன்ட் இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுல உங்களுக்கு என்ன போஸ்ட் இருக்குமோ அதை நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுதான் என் டார்கெட்னு வச்சு படிக்கணும். அப்போ உங்களுக்கு என்னவா இருக்கும், அதுல வந்து 10 போஸ்ட் தான் இருக்கு வச்சுக்கீங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்போ 10 போஸ்ட் தான் இருக்கு, நம்ம என்ன வரணும், டாப் 10ல வரணும்னு யோசிச்சீங்க தானே. அப்போ உங்க மைண்ட் செட் அந்த மாதிரி மாறணும். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் சொல்றேன். இப்போ நார்மலா நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஒரு எப்படி சொல்ல, மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கு. கண்டினியூஸா நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சுட்டு இருக்க முடியுமா, உங்களால முடியாது. அப்படித்தானே ஆக்சுவலா சயின்டிபிக்காவே நம்மளால ஒரு 30 மினிட்ஸ் மேல என்ன பண்ண முடியாது, ஒரே இதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதுவும் இப்பெல்லாம் என்ன பண்றோம், ரீல்ஸ் பார்த்து பழகிட்டோம். ஒரு நிமிஷத்துக்கு மேல நமக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்காது ஒரு இடத்துல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த கான்சென்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ், இது வந்து ஒரு சின்ன ஒரு மெத்தட் தான். 25 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா படிங்க, ஒரு டாபிக் மட்டும் செலக்ட் பண்ணி படிங்க. அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா பிரேக் எடுத்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், சரியா, ஏதாவது ஒரு பைபிள் ரீட் பண்ணலாம் இல்லையா, ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம். ஒரு பாட்டு கேட்கலாம், ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு அடுத்த மறுபடியும் இன்னொரு 25 மினிட்ஸ் படிங்க. மறுபடியும் 5 நிமிஷம் என்ன பண்ணுங்க, கேப் பண்ணுங்க. அடுத்த மறுபடியும் ஒரு 25 மினிட்ஸ் ஒரு கேப். இந்த சைக்கிள் வந்து ஒரு 4 சைக்கிள். 4 சைக்கிள் போது நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ½ hour into 4, ஸோ 2 hours ஆகுமா. 2 hours ஆனதுக்கு அப்புறம் ஒரு ½ hour லாங் பிரேக் எடுங்க. ஏன்னா 2 hours அப்படிங்கும் போது நீங்க வந்து குமுலேட்டிவா படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த 2 ஹவர்ஸ்லயே 5 நிமிஷமா என்ன பண்ணிட்டீங்க, ஒரு 20 மினிட்ஸ் என்ன பண்ணியாச்சு, நீங்க வந்து உங்களுடைய பிரேக்கிங் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டு ஒரு லஞ்சோ ஒரு ஈவினிங் டைம்ல டின்னரும் முடிச்சு மறுபடியும் என்ன பண்ணுங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு 25 மினிட்ஸ் ஒரு டாபிக், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். இப்படி போகும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஷர் அழுத்தம் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், டாபிக்கும் ஒரு ½ hour ஒரு டாபிக் கவர் பண்ணலாம். அப்படித்தானே, ஆல்ரெடி ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கவர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. குரூப் 2 பே வந்து உங்களுடைய இதுதான். கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம ஒய்பிஐல இருந்து பாஸ் பண்ணி வரணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒய்பிஐ பொறுத்த வரைக்கும் இப்ப வேற ஒரு இன்ஸ்டியூட் அகாடமி நீங்க போய் படிச்சீங்கன்னா என்ன சொல்றீங்க, எக்ஸ் அந்த இன்ஸ்டியூட்டோட எக்ஸ் ஸ்டூடெண்ட் தான் சொல்லுவீங்க. ஆனா இங்க வந்து நீங்க எக்ஸ் ஸ்டூடெண்டே கிடையாது. நீங்க படிச்சீங்க, பாஸ் பண்ணீங்கன்னா திரும்பவும் நீங்க யாருதான், இதே இன்ஸ்டியூட்டோட ஸ்டாஃப் தான், சரியா. அதனால நீங்க படிச்சு திரும்பவும் என்ன பண்ணணும், இந்த இன்ஸ்டியூட்டுக்கே நீங்க உங்களுடைய சேவையை கொடுக்கணும்னு கேட்டுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இதை வந்து சொன்ன மாதிரி நமக்கு வந்து பாஸ் ஒன்றே கிடையாது. பாஸ் ஜூனியர்ஸ் நமக்கு அடுத்த வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கைட் பண்ண போறோம். அவங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். நேரடியா வர்றாங்கன்னா கூட கொஸ்டின் எடுக்கிறது இந்த மாதிரி ஹெல்ப் என்ன பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூண்ணே ஃபார் வேல்யூபிள் அறிவுரைகளுக்காக நன்றி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வினோத், சகோதரர் வினோத் அவர்கள் வந்து பேசுவாங்க. அவங்க பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, படிப்பை தாண்டி ஸ்பிரிச்சுவலா ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரதர் அவரு எங்களுக்கு. தம்பியை வந்து டிகிரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கேட்டகிஸ்டா சபை ஊழியரா மேலச்சாத்தகுளத்துல இருந்தாங்க. அப்படி இருக்கும் போதே சைடு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ வந்து மருத்துவத்துறையில மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களை உங்களோட இந்த தேர்வு சம்பந்தமானது அது உங்களோட ஷேர் பண்ணுவோம். ஓகே, குட் ஈவினிங். ரொம்ப இதெல்லாம் சொல்லல, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஓகேவா. நான் படிச்சது வந்து பிடெக் முடிச்சிருந்தேன். 21 பாஸ் அவுட் ஓகேவா. 20ல வந்து நாங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். 2019-20ல எப்போனா அந்த கொரோனா வருது. ஸோ கொரோனா டைம்ல நமக்கே தெரியும் தானே, காலேஜ் போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் வீட்டில தான் கிடந்தோம். அப்போ என்ன பண்றோம்னா, கன்ஸ்டன்ட் வீட்டில் வச்சு என்ன பண்றோம், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம் படிக்கிறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 21ல இந்த ஒய்பி என்ன பண்ணது ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒய்பி ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் செட் நாங்க உள்ள வரோம். அப்போதான் நாங்க படிக்க எங்க ஒய்பிக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் படிச்சது என்னன்னா குரூப் 4 படிச்சோம். குரூப் 2 எல்லாம் சேர்த்து படிக்கும் போது குரூப் 4 குரூப் 2 எல்லாமே ஒரே ரேஞ்ச்ல 2022ல எக்ஸாம் வந்துச்சு. படிச்சோம், இங்க ஒர்க்குக்கு வந்துட்டோம். ஸோ படிக்கிறதுக்கான ஒரு சிலர் மட்டும் நான் சொல்றேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, எத்தனை பேர்
படிக்காங்க. லட்சக்கணக்கான பேர் என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க. வார்த்தை அதான் சொல்லுவாங்க. ஓகேவா, நல்ல மைண்ட்ல ஏத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், படிக்க வந்திருக்கோம். இப்போ எப்படி சொல்றாங்களோ, ஒரு ஒர்க் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, சரி நல்லா படிச்சிருக்காங்க. எவ்வளவு மோட்டிவேட்ல இருந்து எவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியா பண்ண முடியும். அதனால அந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம காதுல கேட்கவே கூடாது. ஓகேவா, அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் யார் என்னன்னாலும் சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, காசு கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், வேலை கிடைக்குமாங்க. காசு கொடுத்து நான் வேலைக்கு போகவே இல்லை. நான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சியா இருக்கேன். எங்களுக்கு கூட இருக்க எல்லாருமே அதே தான். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம், படிச்சோம், ஒர்க்கு எடுத்தோம். நீங்க காசு கொடுத்து வேலை இல்லவே இல்லை. ஸோ உட்காந்து நீங்க என்ன பண்ணணும், உங்களோட டைம் உட்காந்து படிக்கணும். அது மட்டும் இல்ல, 2000 நான் வந்து 17ல கிட்டத்தட்ட 2016-17ல இருந்து பிரேயர்சல் எங்களுக்கு நடக்கும். ஓகேவா, நாங்க ஸ்டார்ட் பண்ணது பிரேயர்சல்ல ஸ்டார்ட் பண்றோம். சோ அப்படியே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சோ காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணணுங்கிறது ஒரு ஐடியா இல்லாம இருக்கு. அப்புறம் கடவுள் ஆட்டோமேட்டிக்கா லீட் பண்றாரு. எக்ஸாமுக்கு ஒரு நல்ல ஒரு ஆபீசரா ஆகணும் அப்படிங்கிறதுக்கு படிங்கிறதே என்னோட மனசு நல்லா தெளிவா தெரியுது. சோ அந்த டைம் நாங்க என்ன பண்ணோம், 2019-20 அப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். சோ பிரேயர்சல் போயிட்டு இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு பிரேயர்சல், வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி, இது போக சாட்டர்டே சண்டே எங்களுக்கு சர்ச் மினிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கு. சோ இதெல்லாமே என்ன பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். இது பண்ணி அது போக எக்ஸாமுக்கு படிக்கணும். கடவுளுக்காக எக்ஸாமே விடல, எக்ஸாமுக்காக கடவுளையும் விடல. சோ கடவுள் எங்கேயுமே நம்மள விடவே மாட்டார். சோ உங்களோட லைஃப்ல அந்த பைபிள் உங்களுடைய பிரேயர் என்ன பண்ணக்கூடாது, விட்டுற கூடாது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸாம் மட்டும் நான் படிக்க போறேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, பைபிளை மூடி வச்சுட்டு போயிடவே கூடாது. சோ பைபிள் எந்த அளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அதே பண்ணிட்டு அடிஷனல் டைம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு கொடுக்கணும். கடைசி ஒண்ணு மட்டும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து சொன்னாங்க, எவ்வளவு நேரம் நீ படிப்ப அப்படின்னு என்ற ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிச்சா போதுமானே அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என்ன சரிமா சொன்னாங்க, உனக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அவ்வளவு டைம் என்ன பண்ணணும், படிக்கணும். நம்ம எப்போ டைமை பிக்ஸ் பண்றோமோ நம்ம என்ன பண்ணிடுவோம், லிமிட்டை செட் பண்ணிடுவோம். இதுக்கு மேல நான் என்ன பண்ணக்கூடாது, படிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம லிமிட் செட் பண்ணிடுவோம். நம்ம என்னைக்காச்சும் மொபைல் பாக்குறதுக்கு லிமிட் செட் பண்ணிருக்கோமா? நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றதுல லிமிட் செட் பண்றதே இல்ல. ஆனா நம்ம நேரத்தை யூஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம், லிமிட் செட் பண்றதை யோசிக்கணும். சோ நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆகணும். என்னால எவ்வளவு டைம் முடியுதோ அவ்வளவு டைம் நான் என்ன பண்ணுவேன், உட்கார்ந்து படிப்பேன். என்னோட டைம் எல்லாம் இதுக்குதான் இப்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னா ஃபுல் ஃபிளெட்ஜ்டா உங்களோட 100% எஃபர்ட் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமுக்காக போடுங்க, படிங்க. கண்டிப்பா என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல ஒரு ஆபீசரா நீங்க என்ன பண்ண முடியும், வர முடியும். சோ வந்ததோட நிறுத்திடக்கூடாது. உங்களோட ஒர்க்ல என்ன பண்ணணும், சின்சியரா இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும். இங்க வந்து என்ன பண்ணுங்க, கிளாஸ் நீங்க வந்து எடுங்க. ஓகேவா, தேங்க்யூ. தேங்க்யூ வினோத். அடுத்ததா நம்முடைய மத்தியில வந்து ஜெரால்டு, தம்பி ஜெரால்டு வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசி உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. தம்பி வந்து குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்முடைய அருகில் இருக்க சாத்தாங்குளத்துல இருக்கிற டிஇஓ ஆபீஸ்ல, பிளாக் எஜுகேஷன் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. இப்போ தம்பியுடைய வேல்யூவை அல்லது தம்பியுடைய மதிப்பை தெரியணும் அப்படின்னா ஒரு 4 டீச்சர் வீட்டுக்கு போனா போதும், எலிமினேட் தம்பி சார் வாங்க அப்படிம்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஜெரால்டுன்னு சொல்லுவோம், பேர சொல்லி போடுவோம், சின்ன பையன் சொல்லுவோம். ஆனா அவங்க எல்லாரும் வந்து சார் வாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, விஷ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமா சொல்லலை. ஆனா ஒரு சின்ன வயசா இருந்தா கூட அவங்களுக்கு சேலரி போடுற இடத்துல இருந்த உடனே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருந்தோடனே அவனுடைய வேல்யூ என்ன பண்ணுவோம். நாங்க ஒரு சில இடத்துக்கு போகும்போது எங்களெல்லாம் பேர சொல்லி வாங்க போகணும்னு பேசுவாங்க, ஜெரால்டு சேர்னு சொல்லுவாங்க. ஏன்னா காரணம் இதுதான், அவர் இருக்கிற இடம் தான். ஸோ அது ஒரு அரசாங்க வேலை கொடுக்குற ஒரு மரியாதை நம்ம அதை சொல்ல முடியும். இப்பொழுதும் அவர் வந்து உங்களுடைய மத்தியில ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. புது முயற்சியா எல்லாரும் நல்லா படிக்கணும்னு உங்களை எல்லாரும் வாழ்த்திக்கிறேன். நான் எப்படி படிச்சேனோ கோவிட் டைம்ங்கிறனால அடுத்து இன்ஜினியரிங் ஃபீல்டு போக வேண்டாம்னு விருப்பப்பட்டனால அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சதுனால குரூப் 4 வருது எக்ஸாமு அப்படின்னு நினைச்சுதான் படிக்க ஆரம்பிச்சு நான் மேக்ஸிமம் படிச்சது இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணாலும் இங்க சுரேஷ்ல ஜாயின் பண்ணேன். மேக்ஸிமம் வீட்டில இருந்து தான் படித்தேன். டெய்லியும் படிப்பேன். டெய்லியும் நான் என்ன எக்ஸாமின் பண்றதுக்காக டெஸ்ட் போடுவேன். இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இங்க டெய்லியும் படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டெய்லியும் படிக்கணும். ஏன்னா ஒரு நாள் நீங்க புக்கில் எடுக்கலனாலும் உங்களுக்கு இப்போ அடுத்த நேரம் புக் எடுக்க மனசு வராது. புக் எடுத்து நீங்க படிச்சாலும் அடுத்த நேரம் டெஸ்ட் போட உங்களுக்கு மனசு வராது. ஏன்னா படிச்சிருக்க மாட்டோம், பிறகு டெஸ்ட் போடணும். டெஸ்ட் போடலன்னா நீங்க என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அதனால கண்டிப்பா நீங்க படிக்கிறத கண்டிப்பா டெஸ்ட் போடணும். இங்க வீக்லி கண்டிப்பா நாங்க டெஸ்ட் போடுவோம். கொஸ்டின்லாம் கொஞ்சம் எல்லாரும் எதிர்பார்க்கறதுனா ஈஸியா எடுக்கணும், ஓரளவுக்கு மார்க் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தான் எடுப்போம். அப்படி எடுத்தாங்கன்னா
என்ன நடக்கும்னா உங்களுக்கு அங்க போய் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. அங்க போயிட்டு நீங்க சில கொஸ்டினை பார்த்தோன்னே பயந்து அடுத்த கொஸ்டின் கீழே வராது, தப்பு தப்பா அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுங்க. எனக்கு குரூப் 4ல நடந்ததுமே ஒரு மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் எனக்கு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டேன். அந்த மேக்ஸ்ல நான் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், அதான் ரீசன். சரிங்களா, மேக்ஸ்ல நீங்க அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் போட்டீங்கன்னா அந்த மிஸ்டேக் பண்ண முடியும். என்னன்னா அந்த ஒரு கொஸ்டின்ல நின்றுட்டேன், அடுத்த 2-3 கொஸ்டின் வரிசையா தப்பு போட்டேன். அதனால எனக்கு மார்க் நிறைய அடி வாங்கி சொல்லலாம். சரியா, மீடியமான கேட்டகரியில நான் இப்போ ஸ்கூல் ஏஜென்ட் இருக்கேன். அந்த ஒரு கொஸ்டின்ல நான் ஸ்டக் ஆகலைன்னா இப்போ நான் கண்டிப்பா ரெவன்யூ இல்லாட்டி போஸ்டர் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றேன்னா, நீங்க டெஸ்ட் போடுறதுனால உங்க கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். அதனால நீங்க நல்லா பெட்டரா எக்ஸாம் எழுதலாம். நாங்க எல்லாருமே அதே ஐடியால தான் இருப்போம், கிளாஸ் எடுப்போம், டெஸ்ட் போடுவோம். மறுபடியும் உங்களுக்கு வீட்டில் போயிட்டு நீங்க கரெக்ஷன் பார்த்து டெய்லியும் நல்லா படிங்க. எல்லாரும் நல்லா எழுதி பாஸ் ஆக வாழ்த்துக்கிறேன். வரிசையா ஸ்பீச்சே கொடுத்தோன்னே போர் அடிக்க நினைக்காதீங்க. இன்னும் 2 பேர் பேசினதுக்கு அப்புறம் ஐயா உங்களுக்கு பேசி என்ன முடிப்பாங்க. நானும் சேமன் தான் பேச போறோம். சேமை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா, பன்முக திறமை கொண்டவர். படிச்சது கெமிஸ்ட்ரி, ஆனா ஒய்பியில கெமிஸ்ட்ரியை தவிர மத்த எல்லா சப்ஜெக்டும் என்ன பண்ணியிருக்கான், கிளாஸ் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். நான் ஒய்பியினுடைய ஆணி வேறு சொன்னா அது மிக ஆகாது. நல்ல பல புத்தகங்களை எனக்கே என்ன செய்தவர், அறிமுகப்படுத்துறது யாரு தான், சேம் தான். சரியா, அதனால ஒரு நல்ல புத்தக பிரியர், சபை ஊழியர், இந்த ஸ்கூல்ல ஆசிரியர், ஒய்பிஏல ஒரு நிரந்தர ஆசிரியர்னு சொன்னா என்ன செய்யாது, மிக ஆகாது. எல்லா சப்ஜெக்டும் எதை சொன்னாலும் என்ன செய்வான், முகம் கோணாம. ஜியாகிரபி எடுத்துறா ரைட்டு, எக்கனாமிக்ஸ் எடுத்துறா ரைட்டு, பாலிட்டி எடுத்து ஓகே. என்ன சப்ஜெக்ட்னாலும் அவன் சப்ஜெக்டை தாண்டி அதிகப்படியான நாலேஜ் உள்ள யாரு, சாம் கிருபாகரன். அது மாதிரி நல்லா எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி கலகலம் வைக்கிறதுல சாம் என்ன செய்ய முடியாது, யாரும் அடிக்க முடியாது. அந்த சாம் இருந்தா அந்த இடம் என்ன செய்யும், துண்டா தெரியும். அதனால இப்ப சாம நான் உங்களுக்கு சில ஆலோசனை சொல்றதுக்காக நான் இன்வைட் பண்றேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை நிறைய சொன்னாங்க, உங்களை போல நானும் ஒரு சக மனிதன் தான். சரியா, எங்களுக்குள்ளே எப்படி மாத்தி மாத்தி எங்களை பாராட்டிக்கிட்டா தான் உண்டு. வெளியில இருந்து நாங்கள் பாராட்ட எதிர்பார்க்கறது கிடையாது. அதனால அன்னை சொல்லுவாங்க, அண்ணன் நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். சரியா, ஸோ போட்டித் தேர்வுகளை குறித்து நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கோட்ஸ் ஒன்று, நேற்று நான் சுதந்திர தின விழாவில் ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்தேன். அப்போ ஒரு கோட்ஸ் சொன்னேன், அதே உங்களுடைய மத்தியில சொல்ல ஆசைப்படுறேன். இங்கிலீஷ்ல முதல்ல சொல்லிட்டு அதே தமிழ் அர்த்தத்தை சொன்னேன். Dear God, give us strength to accept with serenity the things that cannot be changed. Give us courage to change the things that can be and should be changed, and give us wisdom to distinguish one from the other. அப்படின்ட்டு தாமஸ் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு கோட் சொல்லிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, அன்பான கடவுளே, மாற்றக்கூடியவற்றை மாற்றக்கூடிய திறனையும் மாற்ற முடியாதவற்றை தைரியத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு திறமையையும் தாங்க. அதோடு மாத்திரமல்ல, எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாதுங்கிற அதை வேறுபாட்டை அறிந்து கொள்ளுகிற ஒரு நாலேஜையும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு அந்த எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான கோர்ஸ், ரொம்ப ஃபேமஸான, நிறைய நீங்க ஒரு கேள்விப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவினுடைய தலையெழுத்தை நீங்க ஒரு தனி மனுஷனா மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டனா தெரியாது, என்னால முடியாது. ஆனா உங்களுடைய தலையெழுத்தை உங்களால மாற்ற முடியும், அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால மாற்ற முடியும். அதற்கான பாதையை தான் நீங்க இப்போ செலக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த இடத்துலதான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க சரியான இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது, இங்க பேசுறது, கேட்கறது எதுவுமே ஏதோ வேனிட்டி, வேஸ்ட் ஆனது கிடையாது, சும்மா பிரயோஜனம் இல்லாத கிடையாது. இது எல்லாமே காட் நமக்காக பிளான் பண்ணது, கடவுளுடைய ஒரு அனாதி தீர்மானத்தின் தான் இங்க இருக்கீங்க. சரியா, முதல் ஸ்டெப்ல நீங்க இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஏறி போனதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண போறீங்க. வாழ்க்கை ஃபுல்லா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதனுடைய அந்த ஒரு பலன் நீங்க அனுபவிக்க போறீங்க. சரியா, நிறைய பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. பேசணவங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி நிறைய டீச்சர்ஸ், நம்ம எஸ்பெஷலி நம்ம ரைசஸ்ல நிறைய பேர் டீச்சர்ஸா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இந்த இடத்துல கிளாஸ் ரூம்ல இருந்து எழுதி போய் தங்களுடைய முழு வாழ்க்கைக்குமான வாழ்வாதாரத்தையே பெற்றிருக்காங்க. ஸோ நீங்க இருக்கிறது ஒரு நல்ல இடம், சரியான இடம், இல்ல மாற்றுக்கிறதே இல்லை. திருக்குறள் ரொம்ப பிடிச்ச திருக்குறள் ஒண்ணு, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி அதை பற்றி நல்லா டீப்பா ரிசர்ச் பண்ணி
ஆக்ஷன் பிளான் எல்லாமே பண்ணிட்டு நீங்க உள்ள இறங்கி அதை செய்தோம் அப்படின்னா 100% அது நம்மளுக்கு சக்சஸ் தான் என்ன பண்ணும், கொடுக்கும். சரியா? அதான் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க இதுக்கான பிளான் எங்களுக்கு இப்போ சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, சிலபஸ் தருவாங்க, நீங்க உங்களுக்கு இருக்கிற டைமை நீங்க பயன்படுத்த போறீங்க. இந்த டைமை ஃபுல்லாவே நீங்க எப்படி உங்களுக்கு இருக்க அந்த 24 hours கண்டிஷன் அடிக்கடி சொல்லுவாங்க. மோடி ஜி நம்மளுடைய பிரதமருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு, கடைக்கோடி தொண்டனாகி நமக்கும் எத்தனை மணி நேரம் தான் இருக்கு? யாருக்காவது ரொம்ப வேலை செய்யறாரு ஒரு 25 மணி நேரம் கொடுப்போம் அப்படின்னு நம்முடைய யூனிவர்ஸ் கொடுக்குமா? இல்ல கடவுள் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்றவங்களும் 24 மணி நேரத்துல தான் செலவு பண்ணி ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. அல்லது என்னோட சும்மா வேலையே இல்லாம படுத்து தூங்குறவன் ரீல்ஸ் பாக்குறவனும் அதே 24 மணி நேரத்துல தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ நம்ம கிடைக்கிற டைமை நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? இன்னொரு கோர்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். அது வந்து இதுவுமே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், தமிழ்ல சொல்லிடுறேன். கடின உழைப்பு திறமையை விட அதிக பெருசா இல்லையா? கடின உழைப்பு திறமையை விட பெருசா இல்லையா? கடின உழைப்பு பெருசா, திறமை பெருசா? சரியா? ஒரு இங்கிலீஷ் கோட் சொல்றேன். ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட் when talent fails to work hard. திறமை இருக்கு, முயலால ஓட முடியும், ஆனா கஷ்டப்பட்டு ஓடினாதான் பிரைஸ் கிடைக்கும். அதே நேரத்துல ஆமையால ஓட முடியாது, தொடர்ந்து கடினமா நடந்து போய் அந்த கோட்டை கிராஸ் பண்ணி போயிடும். நீங்க நினைக்கலாம் என்னோட ஹீஸ் டேலண்டட், மல்டி டேலண்டட், அவனுக்கு நிறைய திறமை இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கலாம். அது யாரோ ஒருத்தர் உங்களுடைய கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க கூட உங்க மைண்டுக்கு நினைவு வரலாம், அவங்களாம் நல்ல நாலேஜ் இருப்பா. ஆனா ஒருவேளை அவங்க அந்த நாலேஜ் பயன்படுத்தாம இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்க முடியும். சரியா? ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கணும். அவங்க எல்லாருக்குள்ளே இந்த மார்க், ஒரு நல்ல ஒரு மார்க் டெஸ்ட் வைக்கும்போது ஒரு டெஸ்ட்லயே நம்ம கூட மார்க் எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும், ஒரு எண்ணம் என்ன பண்ணணும் இருக்கணும். சரியா? இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இப்ப நான் எப்பவுமே இந்த டெஸ்ட் இதுல சொல்றது என்னன்னா, ஒரு டெஸ்ட்ல இருந்தும் நீங்க கத்துக்கணும். சரியா? அதுக்கு கோர்ஸ் சொல்றேன். If we don't learn from failure, we learn to fail. தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளாதவன் தோற்க கற்றுக்கொள்கிறான். நீங்க ஒரு டெஸ்ட் போடுறீங்க, 100 மார்க் எழுதுறீங்க, 40 தான் வந்திருக்கு, இட்ஸ் ஓகே. அந்த 60 ஏன் என்ன தப்புங்கிறத எடுத்து பார்க்கணும். நம்ம என்னவே பண்ண மாட்டோம் தெரியுமா? பார்க்கவே மாட்டோம். அப்படியே அந்த டெஸ்டிங் போட்டு அடுத்த எக்ஸாம் வந்து படிச்சுட்டு என்ன பண்ணுவோம், வருவோம். தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளாதவன் தோற்க கற்றுக்கொள்கிறான். அப்ப நம்ம தினந்தோறும் 40 பரவாயில்ல, அடுத்த வாட்டி ஒரு 41 எடுத்தா முன்னேற்றமா இல்லையா? முன்னேற்றம் தான். சோ எப்பவுமே நம்முடைய மனசுல இருக்கிற அந்த ஒரு ஊக்கத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. நிறைய நெகட்டிவான வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, காசு கொடுத்தாதான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்க யாருமே காசு கொடுத்து வேலை போல, எல்லாருமே 100% மெரிட்ல போனவங்க. யாருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கூட இருக்கவங்க தான் வேலைக்கு போறாங்க, வேற யாரும் வேலைக்கு போல. சரியா? சோ இந்த மாதிரி நிறைய எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுவாங்க. எக்ஸாம் பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஆனா நம்ம படிக்கணும்னு தெரிஞ்ச உடனே அவங்க 4 விஷயத்துக்கு கத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்குனே டிமோட்டிவேட் என்ன பண்ணுவாங்க. அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, சுத்தி இருப்பாங்க. சொந்தக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கேல்ஸுக்கு சும்மா போட்டு படிக்காத உடனே ஒரு மாப்பிளை பார்த்து என்ன பண்ணும், கல்யாணம் பண்ணியோட என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. சரியா? இப்படிலாம் நிறைய நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் பி ஸ்டில் ஹோப்ஃபுல்லா நீங்க இதை தொடர்ந்து படிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களை போல நீங்களும் ஒரு நாள் வந்து உங்களுடைய யங்கர் ஜெனரேஷனுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்றதுக்கு கடவுள் கண்டிப்பா உங்களை என்ன பண்ணுவாரு, பயன்படுத்துவாரு. சோ நீங்க இன்னைக்கு எடுத்துருக்க புக்கை வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கீழே என்ன பண்ணணும், வைக்கணும். நாங்க என்ன பசங்கிட்ட சொல்லுவோம், வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வைக்க கூடாது, நீ படிச்சுட்டே இருக்கணும்னு என்ன பண்ணும் சொல்லுவோம். சோ நீங்க வந்து முழு மூச்சோட படிங்க. உங்களுக்கு எல்லா உதவிகளும் நாங்க செய்வது தயாரா இருக்கோம். உங்களுக்கு பர்சனலா எப்படி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸை மாத்தி கொடுக்கறதுக்கு, இன்னும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நீங்க எதுல லேக் ஆகுறீங்களோ உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு எதுல போக்கஸ் பண்ணுவோம் அதுல அது அறிவுரை சொல்றதுக்கு, புக்கு வாங்க என்னால முடியல அப்படின்னு நீங்க பர்சனலா சொன்னீங்கன்னா உங்களுக்கு புக்கு கூட நாங்க என்ன பண்ணுவோம், வாங்கி தருவோம். இந்த வீட்டுல ஒரு பினான்சியலா சில வீட்டுல ஸ்ட்ரகிள் இருக்கும், அந்த உதவிகளும் செய்யறதுக்கு என்ன பண்றோம், தயாரா இருக்கும். எனவே நீங்க உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நாங்க எதிர்பார்க்கிறது நல்லா படிக்கணும், நேரத்தை பயன்படுத்தணும். அதுக்காக கண்டிப்பா என்ன பண்ணலாம், நல்ல ஒரு தேர்வுல நல்ல ஒரு முடிவை நமக்கு கடவுள் தருவாங்க, நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும். நான் எப்பவுமே சொல்றதான், அரசாங்க வேலைங்கிறது வந்து எப்படி நீங்க அதை உணர்ந்தீங்கன்னு தெரியல, அது வந்து ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச். அது ஒரு ஜெனரேஷனல் சேஞ்ச். அப்பா வந்து ஒரு எளிமையான ஒரு பின்னணியில இருப்பாங்க, அம்மா ஒரு எளிமையான பின்னணியில இருப்பாங்க. ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல ஒரு பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போனோம்னா அவங்களுடைய
அவங்களுடைய அந்த ஜெனரேஷனே மாறிடும், அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே மாறி, அவங்களுடைய மரியாதை, சமூகத்துல கிடைக்கிற அங்கீகாரம் எல்லாமே மாறும். சரியா? சோ அதுக்காக நீங்க கடினமா உழைங்க. கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் தருவார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் கிளாஸ் இருப்போம், உங்களுக்காக நாங்கள் உழைப்போம், உங்களுக்காக எல்லா உதவிகளையும் செய்வோம். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பயணிங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது எங்களுடைய அணியின் தலைவர் என்று சொல்லலாம், கனிஷ்ணனை வந்து பேசுவாங்க. கனிஷ்ணன் வந்து எப்பவுமே ஒர்க்கிங் ஃபைத், சோ செயல்படுகிற விசுவாசம் சொல்லிட்டு பெருமனே வாயில சொல்லிட்டு வீட்டுல படுத்து தூங்குறே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நல்லா என்ன பண்ணுவாங்க, மட்டன் சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுல எல்லாரும் படுத்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க ஞாயிற்றுக்கிழமை மதியானம் தூங்கி பல வருஷங்கள் ஆயிருச்சு. எங்களுக்கு வந்து வாரத்துல 7 நாளும் ஒர்க்கிங் டே தான். அன்னை வந்து எங்களை ஒர்க் பண்றதுல கரெக்டா கஷ்டப்படுத்த மாட்டாங்க. பட் ஒருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்து கரெக்டா அலைன் பண்ணி இந்த டீமை ஒரு 6-7 வருஷமா, நான் எனக்கு தெரிஞ்சு 7 வருஷம், அதுக்கு முன்னாடி பல வருஷம் இருக்காங்க, கொண்டு போறாங்க. அப்படின்னா கனிஷ்ணனுடைய உழைப்பு, கனிஷ்ணனுடைய தியாகம், கனிஷ்ணனுடைய எஃபர்ட்ஸ் இந்தியாமையானது. அவங்களுடைய இதுவும் ஹோலிஸ்டிக் அப்ரோச். நீங்க பாத்தீங்கன்னா அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா பிரவீணன் ஒரு அண்ணன் வருவாங்க, ஒரு முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து பனை விதைகள் நடுறதுக்கு குளகுளமா சுத்திட்டு இருப்போம். நீங்க போட்டோஸ் கூட பாத்திருப்பீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க பக்கத்துல இன்னொரு நிறுவனம் ஒருத்தவங்க ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு ஸ்பான்சர் பிடிச்சு அங்க போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருப்போம். அதனால எந்த ஒரு ஒர்க் வந்தாலும் விடுறதே கிடையாது. செய்வன திருந்த செய்ய அப்படிங்கிற மாதிரி முழு முன்னரோட செய்யறதுதான். சோ அதுக்கு அண்ணனுடைய ஆக்கமும் ஊக்கமும் ஒத்துழைப்பும் இன்றியமையாது. அண்ணன் வந்து இப்போ நம்ம திருச்செந்தூர்ல இருக்கிற அதே ஐடிஐல வந்து அண்ணன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அநேக முறை ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. எங்க எல்லாரையும் விட அதிக அனுபவம் போட்டித் தேர்வு டிபார்ட்மெண்ட்ல இருக்குதுன்னா அண்ணனுக்கு தான். அண்ணன் வீட்டுல வந்து ஒரு குட்டி லைப்ரரியே இருக்கும். எப்படியும் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு புக் என்ன பண்ணுவோம் அண்ணன் வீட்டுல இருக்கும். நாங்க எங்களுக்கு தேவையான பிரசங்கத்துக்கோ அல்லது ஏதோ பேசணுங்கிறக்கோ ஏதோ ஒரு தேவையான புக்கு எங்க போய் எடுப்போம்னா முதலூர் லைப்ரரியில போய் எடுக்க மாட்டோம், கனிஷ்ணன் வீட்டுல உள்ள லைப்ரரியில என்ன பண்ணுவோம் எடுப்போம். அவ்வளோ புத்தகங்கள் மீது அவ்வளவு பிரியம். பைபிள் ஸ்டடி பைபிளே லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஸ்டடி பைபிள் என்ன பண்ணுவோம் இருக்கும். அங்க போய் அண்ணன் என்ன பண்ணுவோம், அங்க இருப்போம். அண்ணன் வந்து இப்போ சில வார்த்தையில பேசுவோம். 10 நிமிஷம் தான் சரியா? ஆகஸ்ட் 3rd வீக் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீக். அல்லது நான் ஒய்பிஐ ஹிஸ்டரியே எடுத்து பார்க்கும்போது நம்மளே அறியாம ஆகஸ்ட் 3ஆம் வாரம் நிறைய ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா ஆகஸ்ட் 17 ஒரு கிரேட் மேனுடைய பர்த்டே. சரியா? அவர் யாருன்னு சொல்றேன். அவரு கண்டிப்பா இந்தியா நாட்டுக்காரர் கிடையாது. இங்கிலாந்துல இருந்து வந்தாரு, கல்கத்தால வந்து இறங்கினாரு, இங்களோட சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்தாரு, ஒரு 40 லாங்குவேஜ் படிச்சாரு. 40 லாங்குவேஜ் படிச்சு 40 லாங்குவேஜ்ல பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அதோட நிக்கல, பெரிய ஒரு பிரச்சனை இருந்த அந்த நாட்கள்ல சதி. அந்த சதியை ஒழிக்கிறதுக்கு முழு மூச்சை அவர் என்ன பண்ணாரு, பாடுபட்டாரு. சதி ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டரை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது, சான்ஸ்கிரிட்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யார் தான்? அந்த கிரேட் மேன் தான். ஃபோர்ட் வில்லியம்னு ஒரு கல்லூரி ஆரம்பிச்சாங்க. அந்த கல்லூரியில ஒரு ப்ரொஃபஸரா இருந்தாரு. என்ன பண்ணாருன்னா இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்துல உள்ள நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸை சண்டே சர்வீஸ் முடிஞ்சு அவங்களெல்லாம் கூட்டிட்டு நீங்க எல்லாரும் எங்க வாங்க, இந்தியாவுக்கு வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ்ல வந்து ஒர்க் பண்ணுங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒர்க் பண்ணி இந்தியாவில நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாரையும் உட்கார விட மாட்டேங்கிறாங்க, சேர்ல உட்கார விட மாட்டேங்கிறாங்க, பெண்களை படிக்க விட மாட்டேங்கிறாங்க, பெண்களுக்கு மேல ட்ரெஸ் போட முடியாது, பெண்களை உயிரோட எரிச்சிடுறாங்க, கணவன் இறந்துட்டா, தாழ்த்தப்பட்டவங்க என்ன செய்ய முடியாது. இப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணோம்னா இங்கிலாந்துல உள்ள நீங்க யங்ஸ்டர்ஸ் நீங்க எங்க வரணும், இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாரு. அதே போல நிறைய பேர் வந்தாங்க. அப்படி படிச்சு இந்தியாவினுடைய தலையெழுத்தையே அவங்க என்ன பண்ணாங்க, மாத்தினாங்க. அப்படி மாத்தினதுல ஒரு ஆள் யார் அப்படின்னா கலெக்டர் ஆஷ். இன்னைக்கும் ஜூலை ஆகஸ்ட் ஆனா சந்தோஷமா கார்ல உல்லாச பயணம் எங்க போவோம், குற்றாலம் போவோம். அந்த குற்றாலத்துல 150 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன செய்ய முடியாது, குளிக்க முடியாது, குறிப்பிட்ட ஒரு இனத்தவரை தவிர. ஆனால் அந்த கலெக்டர் ஆஷ் என்ன பண்ணாருன்னா எல்லாரும் குளிக்கிறாங்கிற ஒரு பெர்மிஷனை யாரு தான் கொடுத்தா, கலெக்டர் ஆஷ் தான் கொடுத்தார். 38 வயதுல வாஞ்சிநாதனால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். துரதிருஷ்டவசமாக பாடப்புத்தகங்கள்ல வாஞ்சிநாதனை தியாகியாகவும் கலெக்டர் ஆஷை துரோகியாகவும் என்ன செய்யப்பட்டது, நம்முடைய சமுதாயம் சித்தரித்தது. அது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு. சோ ஒரு கலெக்டர் ஆஷ் இருந்த போய் தான் அவ்வளவு பெரிய ரெஃபர்மேஷன் என்ன பண்ண முடிச்சு. இப்படி பல பேரை உருவாக்குன அந்த கிரேட் மேன் யார் அப்படின்னா வில்லியம் கேரி. அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 17. சோ ஒரு கிரேட் மேனுடைய பிறந்தநாள் வந்து இந்த ஆகஸ்ட் மிடில் வர்றதோ என்னவோ, அது ஒய்பிஐ கூட எப்பவுமே என்ன செய்யுது. சோ என்னுடைய லைஃபை பாதிச்ச ஒரு பெரிய ஹிஸ்டரி யாருடைய ஹிஸ்டரி தான், வில்லியம் கேரியோட ஹிஸ்டரி தான். எங்கேயோ பிறந்த ஒருத்தர் எங்கேயோ உள்ள இந்திய மக்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக என்ன பண்ணியிருக்காரு,
பரிதவிச்சிருக்காரு. அப்படிதானா? ஒரு பேடன் அவருக்கு என்ன பண்ணிருக்கு வந்திருக்கு. ஸோ அவர் வந்ததுனாலதான் இப்படி ஒரு பெரிய மாற்றம் என்ன பண்ணுச்சு. ஸோ அதனால ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னா நிச்சயமா அது ராஜாராம் மோகன் ராயோ இல்ல சுவாமி விவேகானந்தரா கிடையவே கிடையாது. அது யார் மட்டும்தான் அப்படின்னா வில்லியம் கேரி மட்டும்தான். அவருடைய லீகசியை மட்டும் மத்திய நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நீங்க நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும், உட்காந்துருக்கணும். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் உங்களுக்கு அவர் யாருங்கிறத என்ன செய்யறேன் கொடுக்குறேன். எதுக்காக சொல்ல வரேன்னா அவர் ஒரு காரியம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். அதாவது கடவுளிடம் இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், கடவுளுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார். ஸோ இது அவருடைய ஒரு முக்கியமான கோர்ஸ். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்திருக்கிற உங்களுடைய திங்கிங் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், சேஞ்ச் ஆகும். முதல்ல மாற வேண்டியது என்னது, உங்களுடைய மனது. ஐ கேன், என்னால முடியும், வித் ஹெல்ப் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க என்ன செய்யணும், வரணும். சரியா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப சாம் சொன்னா, அரவிந்த், எல்லாரும் எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு கேட்டா நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டா ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, we can with the help of God. ஸோ இந்த மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், கொண்டு வரணும். எடுத்த உடனே என்னால முடியாது, எனக்கு வராது, எனக்கு திறமை இல்லை, இந்த 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 சாக்கு புக்கு உங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. நீங்க டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, சரியா? நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் எத்தனை வயசு எனக்கு அப்படின்னா 19 வயது. செகண்ட் இயர் படிக்கும் போது என்னுடைய நண்பன், அவனுடைய அப்பா டிசிடிஓவா இருந்தாரு, அவன் சொல்லிதான் நான் அந்த ப்ரிப்பரேஷன் என்ன பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன். செகண்ட் இயர்ல நான் என்னோட ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணேன், அப்பவே நான் முடிவு பண்ணேன் என்னால என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். எனவே உங்களுக்கு அந்த திங்கிங் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப அச்சீவ் பண்ணும்போது நான் எழுதின முதல் 27 தேர்வுகள்ல தோல்வி. எத்தனை தேர்வுல தோல்வி? 27. நான் ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணது 28வது எக்ஸாம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் எழுதிட்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட 51 எக்ஸாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். இன்னும் நான் அந்த அந்த கரியரை நான் என்ன செய்யல, நிறுத்தல. இன்றைய நிமிடம் வரை டிஎன்பிசி குரூப் 1, தமிழ்நாட்டினுடைய மிக உயர்ந்த எக்ஸாமான குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்றத இந்த நிமிஷம் வரை நான் என்ன செய்யல, நிறுத்தல. சரியா? இப்ப என்னுடைய நோட் எடுத்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு வரைக்கும் என்ன அப்டேட் இருக்கும், நியூஸ் அப்டேஷன் இருக்கும். சரியா? எல்லா வேலை இருக்கும், ஆபீஸ் வேலை இருக்கும், வீட்டுல இருக்கும், சர்ச்சில் மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்கும். அதுக்கு மத்தியில என்ன செய்ய தெரியணும், பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஏன்னா 24 மணி நேரம் என்ன செய்யுது இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் மாற வேண்டியது என்னதுதான், உங்களுடைய திங்கிங். என்னால முடியும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க. சிலர் எடுத்தோடனே குரூப் 2 வராது, குரூப் 4னா பார்ப்போம், இப்படி ஏமே குரூப் 4ல வைக்கும் போது அதுக்கு கீழே தான் என்ன செய்யணும், திரும்ப போகணும். அதனால ஃபர்ஸ்ட் ஏமே நல்ல ஒரு குரூப் 1 போகணும், ஒரு கலெக்டர் ஆகணும். அந்த மாதிரி முதல்ல என்ன செய்யுங்க, ஏம் பண்ணுங்க. எப்படி ஒரு வில்லியம் கேரியால உருவாக்கப்பட்ட கலெக்டர் ஆஷ் போன்றவங்க தேசத்தை மாத்தினாங்களோ அதே மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், வேணும். ஃபெயிலியரை கண்டு என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. சரியா? அடுத்தது நல்லா திங்க் பண்ணி நல்லா மோட்டிவேட் ஆனவர் உங்களுக்கு இருக்க வேண்டிய அடுத்த கேரக்டர் திரும்ப திரும்ப சொல்றது ரீடிங், ரீடிங், ரீடிங். சரியா? வாசிப்பு. சோ ஒரே ஒரு குவாலிபிகேஷன் இந்த எக்ஸாமுக்கு நான் என்கிட்ட கேட்டா நான் சொல்றேன், ஒரே ஒரு குவாலிபிகேஷன் என்னன்னா, என்ன குவாலிபிகேஷன், ரீடிங். நன்றாக வாசிக்கக்கூடியவங்களா என்ன செய்யணும், இருக்கணும். சரியா? ஒரு பால் அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்தாரு, பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரேட் மேன். சரியா? பல கண்டங்களுக்கு போனவர், பல பயங்கரமான நாலேஜபிள் பர்சன். ஜெயில அடைச்சு போட்டுருக்கு. ஜெயில அடைச்சு போட்டுட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு ஒருத்தனுக்கு. அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு வாரத்துல சாக போறான். என்ன லெட்டர் எழுதுறாருன்னா, நீ வரும்போது புஸ்தகத்தை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. என்ன எடுத்துட்டு வான்னு கேட்கிறாரு, புஸ்தகத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு. சோ ஜெயில இருக்கிற வரைக்கும், கடைசி சாகிற வரைக்கும் என்னதை கேட்கிறாரு, புத்தகத்தை எடுத்துட்டு வா. சோ உங்களுக்கு நல்லா திரும்ப நான் சொல்றேன், ஒரு ரீடிங் ஹேபிட்டை என்ன பண்ணிக்கோங்க, வளர்த்துக்கோங்க. பேசிக்கா நியூஸ் பேப்பர் என்ன செய்யுங்க, படிங்க. இஃப் யூ ஆர் கிறிஸ்டியனா இருந்தா இந்த கையில பைபிள், இந்த கையில என்னது, நியூஸ் பேப்பர். ரெண்டையும் உங்க கையில என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ண தெரியும். நான் 3 நியூஸ் பேப்பர் வாசிப்பேன், இங்கிலீஷ் ஹிந்து, தமிழ் ஹிந்து, தினமணி. 3 நியூஸ் பேப்பர் வாசிக்கலாம், அவ்வளவுதான். இங்க ஒரு 13ல இருந்து 15 சாப்டர் வரை படிப்பேன் பைபிள்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தது என்னது, பைபிள். அடுத்து என்னது, நியூஸ் பேப்பர். அந்த நாள்ல அது என்ன ஆனாலும் சரி, எப்படி பல்வலைக்கு குளிச்சு சாப்பிடுறதுக்கு மறக்க மாட்டோமோ, அதே போல பைபிள் வாசி பிரேயர் பண்ணி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. சோ இதெல்லாம் நம்மள பெர்சிஸ்டன்ஸா இந்த ஃபீல்டுல என்ன செய்ய வைக்கும், நிக்க வைக்கும். இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அப்டேட்டா என்னால என்ன செய்ய முடியும், உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும், உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும், என்ன புக் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். அதனால போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவர் உங்களுக்கு தேவையான ஒரு கேரக்டர் என்னன்னா, என்னது, ரீடிங், ரீடிங், ரீடிங். கண்டிப்பா இந்த ரீடிங் உங்க கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன செஞ்சிடும், உறுதியா வாங்கி தந்துடும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். சாம் எல்லாருமே சொல்றாங்க, நானும் சொல்றேன். டைம் இல்லைங்கிற வார்த்தையை என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. எல்லாருக்கும் 24 மணி நேரம். நம்ம டைம் எப்படி போகுதுன்னா, நம்மள அறியாமலே என்ன செய்வோம் தெரியுமா, இப்படி எடுப்போம், ஆன் பண்ணுவோம், அப்படி தேய்ப்போம், வைப்போம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு
என்ன அது அனிச்ச செயலாவே என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. சரியா, அடுத்து யாரு மெசேஜ் ரிப்ளை பண்ணிருக்கா, யாரு போட்டிருக்கா. சோ நம்ம டைமை கன்சியூம் பண்றது முதல் ஆள் யாரு தான், இந்த நபர் தான். சரியா, இவர் ஒரு நல்ல வேலைக்காரன் ஆனா மோசமான எஜமான். புரியுதா உங்களுக்கு? இவர் ஒரு நல்ல வேலைக்காரன், நல்ல நாலேஜ் எல்லாம் தருவாரு, சொல்ற வேலையெல்லாம் செய்வாரு. ஆனா இவர் எஜமான் ஆயிட்டாருன்னா மோசமான ஆளு, நம்ம ஃபுல்லா என்ன பண்ணிடுவாரு, கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அதனால இந்த டைமை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மற்றதுக்கு என்ன கிடைக்கும், டைம் கிடைக்கும். சரி, இப்ப நாங்க எல்லாருமே கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிதானா, வேலை பார்ப்போம், வீட்டுல குடும்பம் இருக்கு, மினிஸ்ட்ரி இருக்கு, படிப்பு இருக்கு. இதுக்காக ஒண்ணுக்காக ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, இழக்கக்கூடாது. நேரம் இல்லை அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. சரியா, ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா அப்டேட்டடா வச்சிருப்பேன். கரெக்டா வெள்ளிக்கிழமை வரை உள்ளது, வெள்ளிக்கிழமை அப்டேட்டடா இருக்கும். திங்கட்கிழமை போனா ஃப்ரெஷ் இருக்குதான். 4 நாள் லீவ் போட்டாலும் 2 நாள் என்ன பண்ணிடுவோம், மொத்தமா முடிச்சிடும். படிக்கிறதே என்ன பண்ணி ஆகணும், ஏன்னா எல்லாம் பார்க்கணும். அடுத்த எக்ஸாம் வந்துடும் 27ஆம் தேதி, செப்டம்பர் 27ஆம் தேதி என்னது, குரூப் 1 எக்ஸாம். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 5வது அட்டெம்ப்ட் போடுறேன், இது 5th அட்டெம்ப்ட். எனக்கு 4 முறை மெயின்ஸ்ல என்ன பண்ணிருக்கேன், வெளியே வந்திருக்கிறேன். நூலிலே அப்படி நான் விடல, அச்சீவ் பண்ணியே தீரு அப்படிங்கிறது. சரியா, 27ஆம் தேதி 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா எனக்கு சர்ச்சில் ஒரு எக்ஸாம் நடத்தணும். எங்க டீம் இருக்காங்க, அதனால நான் எக்ஸாம் நடத்த வேணும்னு சொல்ல முடியுமா, இல்ல நான் குரூப் 1 ஃபெயில் ஆவேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும், யார்கிட்ட பொறுப்பை பிரிச்சு கொடுக்கணும், என்ன பண்ணணும். சோ இந்த அறிவு உங்களுக்கு என்ன செய்யும், வரும். எப்போ வரும்னா கரெக்டா நீங்க உங்க கோல்ல கரெக்டா இருந்தீங்கன்னா அந்த நாலேஜ் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். உண்மையான பாசம், உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னா உங்க எய்ம்ல கண்டிப்பா அதை செய்யறதுக்கான வழியும் உங்களுக்கு கடவுள் என்ன செய்வார், கற்றுத்தருவார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க அச்சீவ் பண்ணணும்னு உண்மையா விரும்புனீங்கன்னா அதை அடையிறதுக்கான வழியும் உங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பா கிடைக்கும். அதனால டைம் இல்லைங்கிறது யாரும் என்ன செய்யக்கூடாது. நீங்க படிச்சாலும் சரி, பிஎட் பண்ணாலும் சரி, இல்ல டிகிரி முடிச்சுட்டு வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு வேலைக்கு போனாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்க எஃபெக்டிவா பயன்படுத்தினீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். டோன்ட் பி செல்ஃபிஷ். என்னைக்குமே செல்ஃபிஷா என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. நீங்க பாஸ் ஆகி வேலைக்கு போனாலும் சரி, கண்டிப்பா அடுத்தவங்க முன்னேறணுங்கிறது என்ன செய்யணும், ஒய்பியோடைய கோட்டை முன்னேறு முன்னேற்று. சோ அந்த தாராள மனப்பான்மை நமக்கு என்ன செய்யணும், வேணும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா சொல்லுங்க, தான் பிள்ளை என்ன செய்யும், தானே வளரும். அதனால வேலைக்கு போனவர் பி ஹானஸ்ட், பி சின்சியர். சாம் சொன்னா இல்லையா, சோ சண்டே வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு என்ன செய்யலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லாரும் கவர்மெண்ட் சேலரி, யாரும் இப்படி வந்து கிளாஸ் எடுக்கணும்னு எங்களுக்கு என்ன செய்யல, சொல்லி தரல. ஆனாலும் ஒரு பேர்டன், சரி எப்படியாவது என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகள் என்ன செய்யட்டும், வேலைக்கு போட்டோம், ஒரு தலைமுறையே என்ன செய்யட்டும், மாறட்டும், ஒரு நல்ல ஒரு மனித வள மேம்பாடு நம்ம பகுதிகளில் இருந்து என்ன செய்யட்டும், உண்டாகட்டும், இல்லாதவங்களுக்கு அது போய் என்ன செய்யட்டும், கிடைக்கட்டும்ங்கிறதுனாலதான் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், செய்யறதுனால அந்த மைண்ட் உங்களுக்கு என்ன செய்யணும், வேணும். பிறர் நல்லா இருக்கட்டும் நினைக்கும் போது கண்டிப்பா நம்மளையும் கடவுள் என்ன செய்வாரு, நல்லா வைப்பாரு. அதனால என்னைக்குமே பி ஹானஸ்ட், பி சின்சியர். வேலைக்கு போன போறோம், ஒத்த ரூபா கை நீட்டி என்ன வாங்கக்கூடாது, யாரும் லஞ்சம் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. அன்னைக்கு கெனடி சார் ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க, ஒய்பிஎல படிச்ச ஒரு பையன் லஞ்சம் வாங்கியிருக்கான், ரொம்ப வேதனையா இருந்து கனிஷ்டன் அப்படின்னு சார் ஏடிஎஸ்பி சார் போன் பண்ணி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அதனால அடிக்கடி சொல்றதுதான், எப்பவுமே எப்படி இருங்க, பி ஹானஸ்ட், பி சின்சியர். அடுத்து பி கிராட்டிடியூட். கடவுளுக்கு முதல்ல எப்படி இருங்க, நன்றி உள்ளவங்களா இருங்க. 2வது நீங்க படிச்ச உங்க பெற்றோருக்கு நன்றியா இருங்க. 3வது நீங்க படிக்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கு எப்படி இருங்க, நன்றியா இருங்க. அதான் சொல்லுவாங்க, கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் விர்ச்சு. எல்லா நற்பண்புகளுக்கும் தாய் என்னதுதான், இந்த நன்றி உணர்வு. சரியா, நம்ம படைச்ச கடவுளுக்கும் பெற்றோருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நன்றி உள்ளவங்களா இருக்கும்போது கண்டிப்பா நம்மள கடவுள் உயர்த்துவாரு. சரியா, அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ட பிறகு நான் சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்வேன், கையில தந்து டெஸ்ட் ஷெட்யூல் என்ன செய்வேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி டெஸ்ட் கரெக்டா வந்து என்ன செய்யணும், போடணும். பெர்சிஸ்டன்ஸா வாரந்தோறும் வந்து படிச்சுட்டு, வாரத்துக்கு ஒரு நாள் தான், 10 இன்ஸ்டியூட் மாதிரி டெய்லிலாம் நம்ம என்ன செய்யல, வைக்கல. ஜஸ்ட் ஒன்லி ஒன் டே, ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நம்ம வைக்கிறோம். பெர்சிஸ்டன்ஸா டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் எழுததான் உங்களுடைய இது என்ன செய்யும், உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், நீங்க என்ன செய்ய முடியும், ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ரிவைஸ் ஷெட்யூல் ரெடி பண்ணிருக்கோம் நேற்றுக்கு உட்காந்து. ஸோ இன்னைக்கு நாங்க இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தருவோம். அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன், சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா என்ன செய்வேன், சப்ஜெக்ட் வைஸா எக்ஸ்பிளைன் பண்ணி, சப்ஜெக்ட் வைஸா எப்படி படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு என்ன செய்வேன், 10 நேரங்கள் என்ன செய்வேன், சொல்லி தருவேன். அதனால இதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, திங்கிங்க முதல்ல மாத்துங்க. ஐ கேன், என்னால முடியும், என்னால எங்க குடும்பத்துக்கு, என் பெற்றோருக்கு, இந்த சொசைட்டிக்கு. சரியா, இப்ப நான் ப்ரோக்ராம் நடத்தினேன்னா எனக்கு மட்டும் நற்பெயர் இல்லை, என்ன வளர்த்து பெற்ற எங்க பெற்றோருக்கு அது என்னது, ஒரு பெயர். நான் சார்ந்து இருக்கிற சர்ச்சுக்கு அது என்னது, ஒரு நல்ல பெயர். நாங்க வேலை பார்க்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கு அது ஒரு நல்ல பெயர். எங்க ஆபீஸ்ல மத்த எல்லாரும் எங்க 2 பேருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஏன்னா சோ இவங்க வெறுமனே வேலையை அவங்களுக்கு மட்டும் வைக்காம என்ன செய்யறாங்க, பிறருக்கு ஹெல்ப் பண்றாங்க. கேட்பாங்க, 3 நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களா, எப்படி படிப்பீங்க, படிக்க டைம் இருக்கா? அதெல்லாம் டைம் இருக்கு, 24 மணி நேரம் இருக்குல்ல. சரியா, அதனால ஏகா சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா கடவுள் ஒரு நாள் நம்மள என்ன செய்வார், உயர்த்துவாரு. வர்ற குரூப் 2ல நீங்க எல்லாரும் என்ன வாங்குவீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குவீங்க. நான் உங்களை என்ன செய்யறேன்,
வாழ்த்துறேன். உங்களுக்காண்டி நாங்க டெய்லி என்ன செய்யறோம், ப்ரேயர் பண்றோம். டெய்லி சர்ச்சில் என்ன செய்யறாங்க, உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்றாங்க. பின்னாடி சப்போர்ட் பண்றதுக்கு, பினான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு. ஸோ அதனால திரும்பவும் சொல்றேன், யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல வாய்ப்பை என்ன செய்து கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. ரெண்டு பேரும் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவருடைய புத்தாள அபிஷேகமே அவங்க வரல இருக்காங்க. அடிக்கடி நம்ம போன் அடிச்சு விசாரிச்சு தேவையான நிதி சார்ந்த உதவியை செய்யறதுல பொருளாதார அடிக்க முடியாது. நாளைக்கு அவருக்கும் வரலாம். ஆகஸ்ட் 17 பண்ணல அப்போ பொருளாதார பிறந்தாலும் இன்னைக்கு ஆகஸ்ட் 17 தான். அபியானத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது சார் அவங்களுடைய சொந்த வீட்டையே ஒரு கால ஸ்டடி ரூட்டாக கொடுத்துருக்காங்க. 4 ஆண்டுகள் எல்லாரும் தெரியும். படிப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம், பிரேயர் பண்ற இடம் எல்லாமே இங்கதான். நாகேஸ்வருடைய அவங்களுக்கும் நன்றி. அடுத்ததா நடக்கிறது வெளி உலகத்துக்கு தெரியணும்னா நவீன டெக்னாலஜி பயன்படுத்தும். வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னா பல ஆயிரங்கள் என்ன செய்யணும், செலவழிக்கணும். ஆனா எங்க ஐடில என்னுடைய ஆர்டிகல் இருக்கிறாரு எங்க தம்பி ஜெனிஸ். அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். என்ன வீடியோ இருக்கு என்ன போதும் எனக்கு என்ன செய்யுது தெரியாது. டெய்லி நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அந்த உயிர்பிய நிறுவனம் ஆரம்பிச்சு 25 ஆண்டுகள் ஆகுது. அந்த நிறுவனத்துடைய தலைமையகமான ஆறுமுகல் இருந்து இது வரைக்கும் 10 வீடியோ கூட ரிலீஸ் பண்ணல. ஒவ்வொரு பிரான்ச்ல 5 வருஷத்துல 170 வீடியோ ரிலீஸ் பண்ணுது. ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அந்த டிஎஸ்பி மற்ற எல்லா பிரான்ச்சோட முதல்ல தனித்து இருக்குன்னா அது காரணம் பின்னாடி இருக்கிற மாதிரி பிரேயர்ஸும் இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத நபர்களுடைய சப்போர்ட். எல்லாரும் கேட்பாங்க எப்படி கோரிக்கை வந்துட்டே இருக்கு, என்ன பண்றீங்க, எப்படி கோரிக்கை எடுக்கலாம். ஒரே வார்த்தை எல்லாரும் கிளாப் பண்ணி மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். எல்லாருமே உங்களுக்கு நல்ல கருத்துக்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, நிச்சயமா நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, கல்லூரிகளுக்கு போக மாட்டேன் அந்த காலகட்டத்துல. கடைசி செமஸ்டர்ல கிட்டத்தட்ட 18 பேப்பர் என்ன செஞ்சது இருந்தது. அப்போ 18 பேப்பரை எழுத முடியுமா அப்படின்ட்டு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு. ஆனா பாருங்க, ஒரே ஒரு நண்பன் மட்டும் சொன்னா, மாப்பிள்ள பயப்படாத, நிச்சயமா என்ன செய்ய முடியும், நீ ட்ரை பண்ண அப்படின்ட்டு சொன்னான். பாருங்க, எனக்கு மேக்ஸ்னாலே ஒரு அலர்ஜி அப்பவுமே. ஆமா, ஆனா மேக்ஸ் அப்பதான் நாங்க பிகாம் படிக்கும் பொழுது எங்களுக்கு மேக்ஸ் என்ன செஞ்சாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மேக்ஸ் 2 சப்ஜெக்ட் இருக்கு. பாருங்க, கிட்டத்தட்ட 1 மாசம் தான். அதைத்தான் சொல்ல வார. ஒன்னும் பெரிய வருஷ கணக்குல நான் படிக்கல. அந்த 1 மாசம் அந்த 18 பேப்பரை எடுத்து வச்சு சொன்ன மாதிரி டைம் பார்க்காம விடிய காலங்கள் இரவு கண்விழித்து அந்த 1 மாசத்துல நல்லா படிச்சு அந்த 18 பேப்பரையும் எழுதி 18 பேப்பர்லயும் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி கிடைக்க செய்தாங்க. ஏன்னா ஆமா, ஏன் சொல்றேன்னா, நம்ம அவங்க எல்லாம் சொன்னதுபடி நமக்கு முடியுமா அப்படிங்கிற, இப்ப நமக்கு மகிழ்ச்சி எதுல வருதுன்னா, ரீல்ஸ் பாக்குறதுலாம் என்ன வருது, மகிழ்ச்சி வருது. நம்ம மகிழ்ச்சி நோக்கத்துல மகிழ்ச்சி தான். நல்லா சொன்னாங்க உங்களுக்கு எல்லாரும். நம்ம கோல் என்ன, குரூப் 2 எக்ஸாம்ல என்ன செய்யணும், நீ சொல்றத பார்த்தா பயமெல்லாம் இருக்கு. என்ன பாஸ் பண்ணணும், அதான் நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தை நோக்கி படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள என்ன வரணும், மகிழ்ச்சி வரும். அதுக்காக நல்ல ஹார்ட் ஒர்க். என்ன, இந்த லயலா காலேஜ்னு சொல்லி தோவாலையில இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ். நீங்க யாரும் உங்க குடும்பத்துல யாரும் படிக்கலாம். அங்க அவரு தான் அதை உருவாக்குனவர். அவருக்கு வயசு இப்ப 70 வயசுக்கு மேல இருக்கு. அன்னைக்கு அவரை சந்திச்சேன். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? 4 hours சொல்றாரு. எத்தனை ஹவர்ஸ் சொல்றாரு?
4 hours சொல்றேன். எனக்கு பயங்கர ஷாக். வயசு 70க்கு மேல இருக்கும், 4 hours தான் தூங்குறேங்க. அப்போ 4 hours தூங்கினாலும் அது உடலுக்கு பெரிய கெடுதி. அவர் வயசுக்கே இல்ல. அப்போ உங்க வயசு அப்படி இல்லை. அதனால அந்த நோக்கத்தை நோக்கி நீங்க நல்லா படிச்சீங்கனாலே இங்க வந்திருக்கிற எல்லாரும் என்ன செஞ்சிருவீங்க? வெற்றி பெற்றுருவீங்க. சரிதானா? அதனால நமக்கு தோல்வி என்பது இல்லைன்னு தான் பைபிள் என்ன சொல்லுது. வெற்றி தான் நமக்கு. ஆனா நல்ல நீங்க என்ன பண்ணா போதும், ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும். வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. எல்லாருக்கும் மூளை எப்படிதான் இருக்கு? மூளை யாருக்கும் கடவுள் கூட்டி குறைச்சி வச்சிருக்காரா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு பிராமண சமுதாயத்துல சொல்லுவாங்க பிராமணர்களுக்கு மூளை, அது அவங்களா சும்மா சொல்லிக்கிட்டது. அப்படி யாருக்கும் கிடையாது. எல்லா சமுதாயத்திற்கும் மூளை எப்படிதான் இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. நீங்க பயன்படுத்துவதிலையும் உழைப்பதிலும் அந்த மூளை உங்களுக்கு சக்சஸ் என்ன செய்யும்? தரும். சரிதானா? தூங்கிக்கிட்டே இருந்தா சக்சஸ் என்ன செய்ய முடியாது. ஆமா, சக்சஸ் அடைய முடியாது. பைபிள்ல தான் ஒரு வசனம் இருக்கு, தூக்கத்தை என்ன செய்யாதே, விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆகும். ஆமா, இன்னைக்கு நமக்கு தூக்கம் என்னைக்கு பெருசா தெரியுதோ அன்னைக்கு சக்சஸ் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனால கொஞ்ச நாள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு பிறகு நீங்க எப்படி இருக்கலாம். ஆமா, இப்ப கொஞ்சம் என்ன செய்யணும், எவ்வளவு முடியுமோ. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் தம்பி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் சொன்னாங்க. 24 hours இருக்கு, அப்படிதானே? ஆமா, அதுல நம்ம நல்லா பிளான் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டீங்கன்னா அடுத்த இது ரிசல்ட் வரும்போது நம்ம எல்லாருக்குமே என்னதான் இருக்கும், மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். ஒய்பிஎல் படிச்ச எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா என்னதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி தானே. சரிதானா? ஆமா, அது யார் கையில தான் இருக்கு? உங்க கையில இருக்கு. நல்ல நான் தான் சொல்லுவேன், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நல்ல உங்களுக்கு அந்த கோலை நோக்கி நம்ம போகிற போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியா என்ன செய்யும், இருக்கும். சரிதானா? அதனால அன்பு பிள்ளைகளை, நேரத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, வீணடிக்க கூடாது இந்த வயசுல. ஆமா, ஒரு நிமிஷத்தை கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, போனா திரும்பி என்ன செய்யாது, கிடைக்காது. அப்படிதானே? அதனால நல்லா பயன்படுத்துங்க. அருமையா சக்சஸ் பண்ண நல்ல டீச்சர்ஸ், நல்ல ப்ரேயர் பண்ற டீம், அது ரொம்ப முக்கியம். அப்படிதானே? நீங்க நல்லா படிக்கணும், ஹெல்த் நல்லா இருக்கணும், உங்களுக்கு நல்லா புரியணும்ட்டு என்ன செய்யறாங்க, ப்ரேயர் பண்றாங்க. அது ஒரு பெரிய பிளெஸிங். சரிதானா? அதே போல நீங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, நல்லா படிங்க. ஜெயத்தை யாரு கொடுப்பா? யாரு கொடுப்பா? ஆமா, நம்ம நடனும் நீர் பாய்ச்சலும் விளைச்சலை யாரு கொடுப்பா? ஆண்டவர் கொடுப்பா. நம்ம ஒண்ணுமே செய்யலாம் என்ன செய்ய முடியாது. நல்லா என்ன செய்யுங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ. என்ன நல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷம் என்ன செஞ்சுக்கிடுங்க, 25 நிமிஷம் படிப்பு, 5 நிமிஷம் ஒரு பிரேக். ஏன்னா அப்படியே படிச்சு படிச்சு பாருங்க, ஒரு கட்டத்துல அதே நமக்கு ரைட்டு, நம்ம நல்லா படிக்கிறோம், புரியுது, நம்ம என்ன செஞ்சிருவோம், சக்சஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க வெற்றிகரமாக சக்சஸ் பண்ணுங்க. நிச்சயமாக நான் என்னுடைய ஜெபத்துல உங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணிக்கிடுவோம். மிகாவினாலே சர்ச்சில் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுவோம். படிக்கிற எல்லா பிள்ளைகளும், ஆமா, எங்களுக்கு ஒரு பிள்ளைகள் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, தோற்றக்கூடாது. ஏன்னா அப்படிதானே, நம்ம எங்களை என்னன்னு சொல்லுவாங்க, ஃபாதர்மாங்க. அதனால எல்லாமே எங்களுக்கு நீங்க யாருதான், பிள்ளைகள். ஆமா, ஆனா ஒரு பிள்ளைகள் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க தோற்றக்கூடாது. நாங்க அப்படி நல்ல ஒரு எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க, நல்ல ஜாப்ல இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படணும். அதற்குரிய பலனையும் ஞானத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார், தரும். சரிதானா? ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குரூப் 2 எக்ஸாம்காக தொடங்கப்பட்டிருக்கிற இந்த வகுப்புல சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி அப்பா. ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர்களுக்காக சூத்திரம். ஆண்டவர் இதிலே ஒவ்வொரு ஆண்டவரை தங்களுடைய உழைப்பையும் பங்களிப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் நல்லா படித்து ஆண்டவரை பாஸ் பண்ணி நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் அமர, இனிமேல் சேர்கிற பிள்ளைகளும் அமர ஆண்டவரே நீங்க கிருபிச்சீங்க. பிள்ளைகள் நல்ல கடின உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல கடினமாக உழைத்து இந்த மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள கிருபத்தாங்க. உங்களுடைய இரக்கமும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய ஞானமும் உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த OYPL படிக்கிற பிள்ளைகளோடும் நடத்துகிற ஆசிரியர்களோடும் பொறுப்பா இருக்கிறவரோடும் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே
எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமா வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், திருத்துவ கடவுள் தருகின்ற ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்து இருப்பதாக. ஆம். எல்லாருக்கும் நன்றி.